ஒரு பசுமையான காட்டில் பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தன. அங்கு 5 வயது சிறிய பையன் அரு மலர்களை பார்த்து கொண்டே நடந்தான். அந்த நேரத்தில் டும் என்று சத்தம் கேட்டது. அரு திடுக்கிட்டு நின்றான். அது என்ன சத்தம்? அவன் மெதுவாக அந்த சத்தம் வந்த திசையில் நடந்தான். அங்கு ஒரு பெரிய சிவப்பு காளான் வீடு இருந்தது. அதன் மேல் ஒரு சின்ன குள்ளன் ஏணியில் நின்று ஏதோ சரி செய்ய முயன்று கொண்டிருந்தான். ஓஹோ ஓஹோ, இது ஏன் கேட்கவில்லை என்று குள்ளன் முணுமுணுத்தான். அடுத்த நொடியில் ஏணி சற்றே ஆடியது. ஐயையோ! குள்ளன் மெதுவாக கீழே புல்லில் விழுந்தான். அரு சிரித்தான். நீ சரியா இருக்கியா? குள்ளன் எழுந்து தன் தொப்பியை தூசி தட்டி கொண்டான். நான் சரிதான், ஆனா என் வீடு சரியில்லை. அரு மேலே பார்த்தான். கூரையில் ஒரு சிறிய ஓட்டை. நான் உதவி பண்ணலாமா என்று அரு கேட்டான். குள்ளன் கண்கள் பிரகாசித்தது. உதவியா? நீயா? ஆமாம், கண்டிப்பா. அரு பெரிய பச்சை இலைகளை எடுத்தான். குள்ளன் அவற்றை மேலே கொடுத்தான். இருவரும் சேர்ந்து கூரையின் ஓட்டையை மூடினர். சிறிது நேரத்தில் காளான் வீடு மீண்டும் அழகாக நின்றது. குள்ளன் மகிழ்ச்சியாக சிரித்தான். நீ இல்லையென்றால் என் வீடு மழையில் நனைந்திருக்கும். அரு சிரித்தான். குள்ளன் தன் கையை நீட்டினான். நான் மோமோ. அரு அவன் கையை பிடித்தான். நான் அரு. அந்த நாள் முதல் அரு மற்றும் மோமோ காளான் வீட்டில் சேர்ந்து விளையாடியும் ஒருவருக்கு ஒருவர் உதவியும் புதிய நண்பர்களாக ஆனார்கள். பாடம்: நண்பன் இருந்தால் எந்த வேலையும் கடினமில்லை. அரு மற்றும் மோமோ அடுத்ததாக என்ன செய்யப் போகிறார்கள்? அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.